ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடற்படை INS விசாகப்பட்டினம் ஸ்டெல்த் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இருந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைலை சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை எதற்காக நடத்தப்பட்டிருக்கு, INS விசாகப்பட்டினம் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலோட சிறப்பு அம்சம் என்ன, பிரம்மோஸ் மிசைல INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல இணைப்பதன் மூலம் இந்திய கடற்படை என்ன செய்ய விரும்புறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்திய கடற்படை பிரம்மோஸ் மிசைலோட அட்வான்ஸ் நேவல் வேரியன்ட் மிசைல INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல இருந்து ஃபயர் பண்ணி சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த சோதனை இந்தியாவுடைய மேற்கு கடல் எல்லையில் வச்சு நடத்தப்பட்டிருக்கு. இந்த INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் தான் இந்திய கடற்படையில் உள்ள மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த கப்பல் சமீபத்துல தான் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில பிரம்மோஸ் மிசைல INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல இருந்து சோதனை செஞ்சிருக்கிறது. பிரம்மோஸ் மிசைல் வெற்றிகரமா இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத குறிக்குது. பிரம்மோஸ் மிசைல் தான் இந்திய கடற்படையின் மெயின் வெப்பன். இந்த மிசைல் இந்திய கடற்படையின் பெரும்பாலான கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. நீருக்கு அடியில் இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைல இந்தியா டெவலப் செஞ்சு வர்றாங்க. இந்த மிசைல் இந்திய கடற்படை மற்றும் இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக டெவலப் செய்யப்பட்டு வருது. INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல இருந்து ஏவப்பட்ட பிரம்மோஸ் மிசைல் ஒரு C2C வேரியன்ட், அதாவது கடலில் இருந்து கடல் இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல். இந்த சோதனையின் போது பிரம்மோஸ் மிசைல் வெற்றிகரமா கடலில் இருந்த இலக்கை தாக்கியது அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த வருடத்தில் மட்டும் பிரம்மோஸ் மிசைல 3 முறை சோதனை பண்ணிட்டாங்க. அந்த 3 சோதனைகள்ல 2 முறை பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய இந்தியாவின் முப்படை தளத்துல இருந்து பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைலையும் வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இது போன்ற தொடர்ச்சியான சோதனைகளை இந்திய கடற்படை பண்ணி வர்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சீனா லடாக் பகுதியில தன்னோட படையை கொண்டு நிறுத்தியது போல இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னோட போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தலாம். ஒரு யுத்த நேரத்துல அந்த போர்க்கப்பலை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முயலலாம். அப்படி பயன்படுத்த முயலும் போது இந்தியா தன்னோட முக்கிய ஆயுதமான பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி சீன கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக தான் பிரம்மோஸ் மிசைல இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இது போன்ற சோதனைகள் மூலமா பிரம்மோஸ் மிசைல தொடர்ச்சியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல இருந்து ஏவப்பட்ட மிசைல் பிரம்மோஸ் ER மிசைல். இந்த மிசைல் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல். இந்த பிரம்மோஸ் ER மிசைல 7400 டன் எடை கொண்ட INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல இருந்து ஏவி இருக்காங்க. எப்படி பிரம்மோஸ் மிசைல் இந்திய கடற்படையின் மெயின் வெப்பனா இருக்கோ, அதே போன்று INS விசாகப்பட்டினம் கிளாஸ் போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையின் லீட் ஷிப்பா இருக்க போகுது. INS விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல 4 போர்க்கப்பல்கள் கட்ட திட்டமிட்டிருக்காங்க. இந்த 4 போர்க்கப்பல்கள்ல இன்னும் 3 போர்க்கப்பல்கள் 2025க்குள் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. INS விசாகப்பட்டினம் கிளாஸ் கப்பல்களை ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் கப்பல்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், ஆன்டி சப்மரின் மற்றும் ஆன்டி சர்ஃபேஸ் மிசைல்களை இந்த கப்பல்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்களை ஏவுவதற்காக 2 வெர்டிகல் லான்ச் மிசைல் லான்ச்சர்கள் இருக்கும். INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் 7400 டன் எடை கொண்ட கப்பல். இந்த கப்பல் 163 மீட்டர் நீளம் கொண்டது. INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்னால 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். இந்த கப்பல்னால 7400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணங்கள் மேற்கொள்ள முடியும். INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்னால தொடர்ந்து 45 நாள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 250 செயலர்கள் மற்றும் 50 அதிகாரிகள் தேவைப்படுறாங்க.
INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல IAI ELM 2248 MF ஸ்டார் S band AESA ரடார் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார் மூலமா வான் மற்றும் தரையில் உள்ள இலக்குகளை ட்ராக் செய்ய முடியும். இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இந்த ரடார்களை பயன்படுத்துறாங்க. அடுத்து டெர்மோ டாடா ஸ்கேண்டர் 6002 X band மல்டி ஃபங்க்ஷனல் சர்ஃபேஸ் சர்ச் ரடாரும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரடாரை பயன்படுத்தி கடல் பரப்புல உள்ள எதிரிகளின் கப்பலை கண்டுபிடிக்க முடியும். தாலஸ் LW0 D band ஏர் சர்ச் ரடார் இருக்கு. இந்த ரடார்களை பயன்படுத்தி இந்த கப்பலை சுற்றியுள்ள ஏரியல் த்ரெட்ஸ கண்டுபிடிக்க முடியும். இந்த கப்பல்ல இருந்து எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு BEL ஹம்சா NG போவ் சோனார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல காம்பேக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பலை எதிரிகளோட மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கு சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த கப்பல்ல 2 கவாச்சி டீகாய் லான்ச்சர் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டீகாய் சிஸ்டம் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா இந்த கப்பலை நோக்கி வரும் எதிரிகளின் மிசைல்களை குழப்பி திசை திருப்புவதற்காக இந்த டீகாய் லான்ச்சர் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. எதிரிகளோட டார்பிடோ தாக்குதல்ல இருந்து INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பலை பாதுகாப்பதற்காக மாரிச் அட்வான்ஸ் டார்பிடோ டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்த கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய தாக்குதல் ஆயுதங்களை பார்க்கலாம். இந்த கப்பல் ஒரு மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால இந்த கப்பல்ல அதிகமான எண்ணிக்கையில மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல 32 பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்களோட தாக்குதல் வரம்பு 150 கிலோமீட்டர். இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய மிசைல்கள் மற்றும் விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த போர்க்கப்பல்ல 16 பிரம்மோஸ் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த பிரம்மோஸ் மிசைல்களை ஆன்டி ஷிப் மிசைலாகவும் பயன்படுத்த முடியும். ஒரு லேண்ட் அட்டாக் மிசைலாகவும் பயன்படுத்த முடியும். 16 பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா இந்த மிசைல்களை கொண்டு எதிரிகளோட 16 கப்பல்களை நம்மளால தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த கப்பல்ல ஒரு 76 mm நேவல் கன் பொருத்தப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக 4 533 mm டார்பிடோ டியூப்ஸ் இந்த கப்பல்ல பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்த கப்பல்ல 2 RBU 6000 ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி கப்பலை சுற்றியுள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல 2 சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். அதே போன்று HAL ஓட துரு ஹெலிகாப்டர்களையும் இந்த கப்பல்ல தரையிறக்க முடியும். இன்னும் 3 விசாகப்பட்டினம் கிளாஸ் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. அப்படி இணையும் போது இந்திய கடற்படையின் வலிமை அதிகரிக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கப்பல்களின் ஆதிக்கத்தை இந்தியாவால் மட்டுப்படுத்த முடியும். இது போன்ற அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் பயன்பாட்டில் இருக்கு. அதனால இதனை சிறப்பு வாய்ந்த இந்த INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பல்ல பிரம்மோஸ் மிசைலை இணைத்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.